Hello friends, welcome to our channel Rixie Ariva. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் நான் ஃப்ரீயாக எல்லா கிளாஸஸுமே போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் நம்ம பேஜுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட் கிளாத் ஃபிக்ஸிங் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? வா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைப்ஸான நெக்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தடில் கேட்டாலும், அதாவது எந்த பேட்டர்னில் கேட்டாலும் உங்களுக்கு வந்து சேமாக தான் நெட் கிளாத் ஃபிக்ஸிங். ஓகே, நான் சொல்கிற மெத்தட்ஸ் அண்ட் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இதில் எந்த மாதிரி கேட்டாலும் சேம் மெத்தட் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரஃபாக ஒரு நெக் வந்து நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் தான் உங்களுக்கு வந்து நெட் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேவா? நான் வந்து அதுக்கு வந்து நெட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நம்ம வந்து இந்த மாதிரி சிங்கிளாக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நெட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம கீழே வந்து ட்ரா பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? நம்ம வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போது சிங்கிளாக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். டபுளாக வைக்கிறது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே நமக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நெட் கிளாத் வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதாவது எப்போ வேணாலும் கிளியிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டபுளாக உங்களோட கஸ்டமருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே சேஃப்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நீங்கள் இப்படி வச்சுட்டு நம்ம கிளாத் எப்படி டைட்டாக இழுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து சைடில் பின் போடணும். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா நம்ம நெட் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி லூஸாக நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் நல்லா டைட்டாக கிளாத்தை அதாவது நல்லா இழுத்து பிடிச்சிட்டு சைடில் பின் போடுங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பின் போடும்போது நல்லா கிளாத்தை டைட்டாக இழுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக பின் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. நமக்கு எந்த இடத்துல நெக்கு தேவையோ அந்த இடத்துல டபுளாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டே வரோம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ரஃப்பாக வந்து நெக் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதனால் இது வந்து குட்டியாக இருக்குது. ரொம்ப கிளாத் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து உண்மையிலேயே கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதாவது ப்ளவுஸ்லலாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கிளாத் ரொம்ப வேஸ்ட் ஆகும் இல்லையா. அதே நேரத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டாம், ஏன்னா பிகினர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஒட்டி வச்சு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா மிஸ்டேக் ஆகிரும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப இப்போ நான் அதாவது இப்போ இவ்வளோ தான் வரைஞ்சிருக்கேன், அதை மீறியும் கிளாத் இருக்குது அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அதுக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நெட்டை வச்சு நம்ம வந்து டபுளாக செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் பண்ணலை. நல்லா க்ரிப்பாக இழுத்து பிடிச்சி சைடில் பின் பண்ணியிருக்கோம். இதை தவிர வேறு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து லாங்காக செயின் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல எந்த நெக்கில் வந்து நெக்லேயோ ஸ்லீவ்லேயோ எதில் வந்து நமக்கு நெட்டு தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கலாம். அந்த பின்னுக்கு பதில் நீங்கள் லாங்காக செயின் ஸ்டிச்சை வந்து லென்த்தியாக கொடுத்துட்டு பிரித்து விட்டுக்கலாம். ஓகேவா? இன்னொரு மெத்தட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு சைடில் எக்ஸஸாக இருக்கு இல்லையா நெக்கை தவிர அதை கட் பண்ணி விட போகிறோம். அதுக்கப்புறம் பின்னாடி டேன் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் கலர் கிளாத், அதாவது நம்ம எந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நெட்டை மட்டும் வச்சுருப்போம். நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று கட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா குட்டி சிசர் இருக்கு இல்லையா அது யூஸ் பண்ணுங்கள். பெரிய சிசர்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா நெட்டு டக்குன்னு கட் ஆயிரும். ஸோ கவனமாக கட் பண்ணணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது வந்து கட் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கம்ப்ளீட்டாக நெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணணும்னு நினச்சா அது வந்து தப்பு. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நெட்டு இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா மெயின் கிளாத்தும் ரிமூவ் ஆகிருக்கும், இந்த நெட் கிளாத்தும் ரிமூவ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஹோல் மாதிரி விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால் கிளாத்தை வந்து டைட்டாக நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு நெட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த தப்பு பண்ணேன், எனக்கு மிஸ்டேக் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு திரும்பி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணேன். அது வந்து என்னால் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணவே முடியலை. ஸோ நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணிடாதீங்க. என்றைக்குமே ஃபஸ்ட்டே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். எது மிஸ்டேக் ஆகிட்டுன்னா அதிலே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர
நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நெட்டை எடுத்துகிட்டு திரும்பி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து பெரிய மிஸ்டேக் ஆயிரும். ஸோ அந்த தப்பை என்றைக்குமே பண்ணிடாதீங்க சரிங்களா. ஏன்னா இதில் ஹோல் விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஃப்ரேமில். ஸோ கவனமாக கட் பண்ணுங்கள், கவனமாக ஸ்டிச் கொடுங்க. கொஞ்சம் மட்டும் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஒட்டி கட் பண்ணால் நமக்கு வந்து கிளாத் வந்து பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் மட்டும் லைட்டாக வெளியில் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி ஃப்ரேமை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு நீங்கள் வந்து மெயின் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி நம்மளோட நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நீடில் வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. சரிங்களா? மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்து விட்டுருக்கட்டும். சரிங்களா? பாருங்கள், பின்னாடி திருப்பி இப்படி பார்க்கணும். அது வந்து நம்மளோட நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நெட்டு வந்து மேலே இருக்குது, கீழே வந்து அந்த கிளாத்தை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக கட் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்படி எடுத்து விட்டுட்டு சென்டரில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பொறுமையாக நெட்டை கட் பண்ணிடாமல் ரொம்ப ரொம்ப பொறுமையாக, எவ்வளோ பொறுமையாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி நான் ஒன்றும் பண்ணல, டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த நீடில் வச்சு மெயின் கிளாத்தை மட்டும் குத்தி எடுத்துக்கிட்டோம். பின்னாடி திருப்பி செக் பண்ணிக்கணும் அது வந்து நம்மளோட நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சென்டரில் இதை வச்சு நம்ம லைட்டாக சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விடுங்க. லைட்டாக ஓரத்தில் துணி இருக்கட்டும். சரியா? ரொம்ப கரெக்டாக கட் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ முன்னாடி பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கா நெட்டு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் கட் ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கணும். இந்த லைட்டாக எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நம்ம வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அப்போது இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிடும். சரிங்களா? அதனால் ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க. லைட்டாக கிளாத் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ரொம்ப அது இருந்தாலும் ஒரு வியர்டாக இருக்கும். லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு வராது. அதை மட்டும் ஞாபகம். இதுக்கு மேலே இப்போ நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெட் கிளாத்தில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் இதில் கவனமாக நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதை ஒரு டிசைன் ஏதாவது போட்டு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டிசைனை போட்டிருக்கேன். ஓகேவா? சைடில் ஃபுல்லாக நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், ஒரு பால் பீடை வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதை சுற்றி ஒரு லைன் ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பாருங்கள், இதை வந்து முடிச்சுட்டேன். இந்த ஒர்க் வந்து நான் வந்து எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு டிசைன், அவ்வளோதான். இங்கே வந்து இதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து எந்த கிளாஸில் நெட்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த பிளேஸில் நமக்கு நெட்டு தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்து நெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் தேவை அப்படின்னா அந்த ஹார்ட்டில் மட்டும் நம்ம வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த வந்து நெட்டை வச்சுட்டு டபுளாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு சைடில் இருக்க எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி நம்ம நீடில் வச்சு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம நெட் கிளாத்தை மட்டும் விட்டுறோம். சரிங்களா? இதில் பொறுமையாக நீங்கள் கட் பண்ணணும். நெட்டை கட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி கம்ப்ளீட்டாக நெட்டை திரும்பி எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் போடுறது அப்படிங்கிற மிஸ்டேக் மட்டும் என்றைக்கும் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அது வந்து உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிளாகவும்
கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து டக்குன்னு பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் டபுளாக கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சைடில் பின் பண்ணும்போது என்ன பண்ணணும், நல்லா க்ரிப்பாக இழுத்து பின் பண்ணணும். இதே நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்குறதா இருந்தால் லென்த்தியான ஸ்டிச்சஸ் சைடில் கொடுத்துட்டு பிரித்து விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு வேறு இதே மாதிரி ஆரி ஒர்க் ரிலேட்டடான எந்த வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.